1600ஆம் ஆண்டில் முதலாம் எலிசபெத் ராணியின் சாசனத்தின் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தனர். ஆங்கிலேயர்கள் எந்த சாசனத்தின் மூலம் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்தனர்? 1764இல் நடைபெற்ற பக்சார் போரின் வெற்றிக்கு பின்னர் முகலாய பேரரசர் ஷா ஆலம் திவானி உரிமைகளை வழங்கினார். பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1765இல் வங்காளம், பீகார் மற்றும் ஒடிசா ஆகிய மாகாணங்களுக்கு வரி வசூலிக்கும் திவானி உரிமைகள் பெறப்பட்டன. 1765இல் திவானி உரிமைகள் எந்தெந்த பகுதிகளுக்கு பெறப்பட்டன? திவானி உரிமை என்பது வருவாய் மற்றும் குடிமையியல் நீதி மீதான உரிமையை குறிக்கும். திவானி என்பது எதை குறிக்கிறது? 1858ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் விளைவாக பிரிட்டிஷ் அரசு இந்திய நிர்வாகத்தின் நேரடி பொறுப்பை ஏற்றது. பிரிட்டிஷ் அரசு இந்திய நிர்வாகத்தை நேரடியாக தன் பொறுப்பில் ஏற்ற ஆண்டு எது? 1934ஆம் ஆண்டு எம்.என். ராய் என்பவர் இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இந்தியாவிற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேண்டும் என்று முதலில் கோரிக்கை விடுத்தவர் யார்? 1946ஆம் ஆண்டு இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தேதி எது?